தலைமுடி உதிர்தல் ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் எப்படி மேம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பெரும்பாலும் என்ன ஹேர் ஆயில் நம்ம செய்வோம்? மருதாணி, செம்பருத்தி இலைகள், நெல்லிக்காய், வெந்தயம், கரிசலாங்கண்ணி இது எல்லாம் சேர்த்து ஒரு ஹேர் ஆயில் ஜென்ரலாக எல்லாருமே செய்வோம். பேசிக்காக நம்ம பயன்படுத்துறது. ஒரு முக்கியமான ஹேர் ஆயில், ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இந்த கஷாயத்தை ரெகுலராக நம்ம குடிக்கும்போது தலைமுடி உதிர்தல் இதை சரி செய்யறதுக்கு எப்படி இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்பயும் இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குறைந்த பாடு இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்றது இல்லை. ஸோ பிஃபோர் மேரேஜே எனக்கு முடி இல்லை மேடம், எனக்கு 3 to 4 monthஸில் மேரேஜ் இருக்குது, இந்த ஹேருக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற மாதிரியான ஒரு கஷாயம் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தலைமுடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா, வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் எப்படி மேம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பெரும்பாலும் என்ன ஹேர் ஆயில் நம்ம செய்வோம்? மருதாணி, செம்பருத்தி இலைகள், நெல்லிக்காய், வெந்தயம், கரிசலாங்கண்ணி இது எல்லாம் சேர்த்து ஒரு ஹேர் ஆயில் ஜென்ரலாக எல்லாருமே செய்வோம். இந்த மூலிகைகள் எல்லாமே அரைச்சி நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி தட்டி வெயிலில் உலர்த்தி அதை நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். காலமாக இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த ஒரு தைல பாட்டில் மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்டிலுக்குள்ளே இந்த மூலிகைகள் எல்லாமே போட்டு இருக்கும். நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் கண்டிப்பாக இருக்கும், கருஞ்சீரகம் இருக்கும், வெட்டி வேர், வலம்புரிக்காய், செம்பருத்தி மலர்கள், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அதில் போட்டிருக்கோம். நம்ம இதில் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கோகோனட் ஆயில் அதில் ஊற்றிட்டு வெயிலில் வச்சு கூட அந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக நம்ம பயன்படுத்துறது. ஒரு முக்கியமான ஹேர் ஆயில், ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இந்த கஷாயத்தை ரெகுலராக நம்ம குடிக்கும்போது தலைமுடி உதிர்தல் இதை சரி செய்கிறதுக்கு எப்படி இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. தலைமுடிக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மூலிகைகள் எல்லாமே சுட்டு கறியாக்கி அந்த கறியை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். கிரே ஹேர் எதனால் வருது? நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய சேர்றதுனால தான் வருது. சரி, ஓகே, இப்போ நிறைய ஹேர் கலரிங்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? பரவாயில்ல, இதுவும் ஒரு ஒயிட்டும் ஒரு கலர் தானே, நான் இருந்துட்டு போகிறேன்னு யாருமே இருக்கிறது இல்லை. என்ன கலர் வேணால் ஹேர் இருக்கட்டும். ஒயிட்டாக நமக்கு முடி மாறிடுச்சுன்னா ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஷாம்பு, அதுக்கு இன்னொன்று வேறு, இப்போ கண்டிஷ்னர்னு வேறு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோமே, இது எல்லாமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா? கிடையாது. ஆயில் அப்ளை பண்ணுவோம், நல்லா அரப்பு பொடி போட்டு தலையை கசக்குவோம், வந்துடும். ஸோ அதுதான், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஹெல்த்தியான டயட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னவோ ஹேர் சீரம்னு சொல்கிறோம், ஷாம்பு, கண்டிஷ்னர், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்பயும் இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குறைந்த பாடு இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்றது இல்லை. ஸோ பிஃபோர் மேரேஜே எனக்கு முடி இல்லை மேடம், எனக்கு 3 to 4 monthஸில் மேரேஜ் இருக்குது, இந்த ஹேருக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மைல்டாக நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அப்போவே நம்ம கவனிச்சிடணும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நிறைய உணவுகளில் நம்ம நீர்ச்சத்து இல்லாமல் சாப்பிட்டுன்னு இருப்போம். ட்ரையாக ஒரு ஃபுட்டு, எந்த விதமான நியூட்ரிஷனும் இல்லாமல் இந்த ஜங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட்டு எப்போ அந்த கலாச்சாரம் வந்துச்சோ தலைமுடி ரொம்ப எல்லாருக்குமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது அந்த ஜங்க்ஸ் நிறைய சாப்பிட்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இட்லி தோசை மாவுலாம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க, அது கொஞ்சம் பிராண்டடான்னு பார்த்துக்கோங்க.
ஸோ எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க, என்ன கெமிக்கல்ஸ் அதில் போட்டு வெள்ளையாக ஆக்குறாங்க நமக்கு தெரியாது. வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணாலும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே நமக்கு என்னென்னா அதிகமான அசிடிட்டியை நம்ம உடலில் உருவாக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆசிட் நேச்சர் நம்ம உடலில் மாறுதோ கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல், நகம் வந்து உடஞ்சிக்கிட்டே போகிறது, ட்ரை ஸ்கின் ஆகிறது, தலைமுடி மட்டும் இல்லை புருவத்தில் இருக்கிற முடி, ஐ லேஷஸில் இருக்கிற முடி, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐப்ரோஸ்லாம் முன்னாடி நல்லா திக்காக இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் ரீசன். உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற மாதிரியான ஒரு கஷாயம் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தலைமுடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா, கரிசலாங்கண்ணி பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வெள்ளை கரிசாலை பொடி நமக்கு தேவை. 100 கிராம் வெள்ளை கரிசாலை பொடி, 50 கிராம் மஞ்சள் பொடி நமக்கு தேவை, 50 கிராம் கடுக்காய் பொடி நமக்கு தேவை. கடுக்காய் நல்ல வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை கடுக்காய். அதற்கு அடுத்தது 20 கிராம் அளவுக்கு தாண்டிக்காய் பொடி நமக்கு தேவை. 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கருஞ்சீரகம். இந்த அளவுப்படி எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு டெய்லி இதை கஷாயமாக குடிக்கணும். எந்த டைம்லலாம் காலை வேளையில் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்த பிறகு வடிகட்டி இதை காலையில் குடிக்கும்பொழுது ஹேர் ஃபால் நமக்கு குறையும். என்னடா ஹேர் ஃபால்க்கு மட்டும்தானா? கிடையாது. ஹேர் ஃபால் எதனால் வருது? தைராய்டு பிரச்சனை, முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் வருது. அதை தொடர்ந்து பிசிஓடி நிறைய பெண்களுக்கு இருக்கலாம். போன் டென்சிட்டி குறைவு இருக்கலாம், இன்டைஜஷன் இருக்கலாம், நம்மளுடைய பிளட்டில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எல்லாத்துக்குமே இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்தது என்ன ஆகும்? தலைமுடி உதிர்தலும் குறைய ஆரம்பிச்சிடும். ரெகுலராக இந்த கஷாயத்தை டெய்லி நம்ம ஒரு வேளை ஒரு 40 நாளோ 50 நாளோ குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒபிசிட்டி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா, மன உளைச்சலில் இருக்கீங்களா, ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்களா, அதை ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய ப்ரெஷர் அதிகமாக தலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக தலைமுடி உதிர்தல் அதிகமாகிட்டே வரும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு. அப்போது நமக்கு ஸ்கேல்க்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்படுறதுனால ஹீட் அப்படியே தலைக்கு ஏறும் பார்த்தீங்களா? அந்த டைமில் நமக்கு என்ன ஆகும்னா பித்தம் அதிகரித்து தலைக்கு ஏறி தலைமுடி உதிர்தல் வரும். ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த கஷாயம் நம்ம ரெகுலராக குடிக்கும்பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக ஹேர் ஆயிலில் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பீர்க்கங்காய் இருக்குது இல்லைங்களா, பீர்க்கங்காய் நார் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வெளியில் வச்சுருப்பாங்க, குளிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நெருப்பில் சுட்டு சாம்பலாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வசம்பு சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்துக்கணும். தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா, தேங்காய் ஓடு, அதையும் சுட்டு சாம்பலாக்கி எடுத்துக்கணும். ஸோ இதை மூன்றும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விளக்கெண்ணெயில் நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இதனோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து வெயிலில் வச்சுருங்க. ஒரு வாரம் இது அப்படியே வெயிலில் இருக்கணும். டெய்லி கலந்து வச்சிடணும். ஸோ இந்த ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும் அந்த ஆயில். அப்போது நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு எண்ணெயை வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடுறது, திரும்ப அடுத்த நாள் காலைல நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறது. இந்த மாதிரி வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த ஆயிலோடையே நீங்கள் போய் பில்லோவில் படுத்துருவீங்க. ஸோ அதில் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், அது வாஷ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அப்போது நம்ம தலையில் டேண்ட்ரஃப் வருது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி வரும். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆயில் வச்சுட்டு ஏசியில் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உஷ்ணம் இன்னும் அதிகரித்து கப நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேண்டாம். தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour கழித்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அப்போது இந்த ஆயிலை வீக்லி 2 times நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே தலையில் அப்ளை பண்ணிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த டென்சிட்டி அதிகரிக்கிறத நம்ம கண் கூட நல்லாவே பார்க்கலாம். ஒரு 20 days நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.
ஸோ தலைமுடி உதிர்தலுக்கு என்னென்ன காரணம், சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இயற்கை வழிமுறையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.